யாரும் இந்த வீடியோவை தட்டி விடுவானாம். அற்புதமான ஒரு துஆ. எப்படி என்றா, இந்த உலகத்தை கூட அல்லாஹ் நம்முடைய காலடிக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆ என்ன? இந்த துஆவை ஓதக்கூடிய ஒரு முறை இருக்குது. இந்த துஆவுக்கென்றே ஒரு வரலாறு இருக்குது. இந்த துஆவை எப்படியான முறையில் ஓதலாம் என்பதெல்லாம் பார்ப்போம். இந்த துஆவை எப்படியான முறையில் ஓதலும் என்றா, நம்மட வாழ்க்கையில செல்வ சூழ்நிலைகள் உண்டாகணும், பணச்சிக்கல்கள் எல்லாம் நீங்கி செல்வ சூழ்நிலைகள் உண்டாகணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பான செல்வ சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுத்திடுவான். அடுத்தது இந்த கடன் தன்சிகளால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இவங்களுடைய கடன் தன்சிகளை நீக்கி கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கவலையிலையும் துன்பத்திலேயும் கஷ்டத்திலேயும் பிரச்சனையிலையும் இருப்பாங்க. இவர்களுடைய எப்படியாப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் நீக்கி செல்வமான ஒரு சூழ்நிலையை அவங்களோட வாழ்க்கையில சீரான முறையில் ஆக்கி கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருப்பார் அல்லது பிஸ்னஸ் செய்ய தொடங்கி கொண்டு இருப்பார். இப்படியாப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தாக்கி பெரிய லாபகரமான வெற்றிகளை கொடுத்து விடுவான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவை எப்படியான முறையில் ஓதணுமெண்டா, ஆரம்பமாக 2 ரகாத் இஸ்திகாரா தொழுதுவிட்டு, இஸ்திகாரா 2 ரகாத் தொழுதுவிட்டு இரு கைகளையும் உயர்த்தி ரப்பு இடத்துல இந்த துஆவை 3 விடுத்த மோதி உங்களுடைய என்ன நாட்டம் இருக்குதோ அதை கேட்டு பாருங்க. அல்லாஹ் அதையும் கொடுத்து விடுவான். அல்லாஹ் அதையும் தவிர மேலாக கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு, அதை பார்ப்போம். எப்படி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுவர்க்கத்திலிருந்து அப்படியே அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கினானே, அப்படியே தூக்கி போட்டானே இந்த பூமிக்கு. இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபாவை முன்னோக்கி 2 ரகாத் தொழுகிறார்கள். 2 ரகாத் தொழுது விட்டு முடிகிறதோட அல்லாஹ் ஒரு துஆவை அவங்களுக்கு ஊதிப்பாக்குறான். அந்த துஆவை ஊதி முடிக்க போக்கலே அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வஹி அறிவிக்கிறான். யா ஆதம் இன்னி கது கபில்து தௌபத்தக, ஆதமே உங்களோட தௌபாவை நான் ஒப்புக்கொண்டுட்டேன். வகஃபர்து லக தம்பக, உங்களோட பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அது மட்டுமல்ல சொல்லலை, வலைய துஊனி அஹதுன் பிஹாத துஆ, இந்த துஆவை கொண்டு என்னை யாரெல்லாம் அழைப்பாங்களோ இல்லா கஃபர்து லஹு தன்பஹு, அவங்களோட பாவத்தை கூட நான் மன்னிச்சே தீருவேன். அது மட்டும் இல்லை, வகஃபைத்துஹுல் முஹிம்ம மின் அம்ரிஹி, அவங்களுடைய விஷயத்துல இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும். இப்படியாப்பட்ட விஷயங்களை நாம் போக்கி வஸஜர்து அன்ஹு ஷைத்தான், இந்த ஷைத்தானை நாம்